Hi, welcome to my channel. இது Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 12th Standard Accountancy Class 1 Accounts from Incomplete Records. ஸோ இந்த கிளாஸில் வெறும் தியரி மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து ப்ராப்ளமேட்டிக் சால்வ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு அக்கௌண்டன்சி நம்ம லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் ஜேர்னல் என்ட்ரி வாஸ் பெய்டு சேலரிஸ். அப்போ என்ன என்ட்ரி சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அதே நான் லெஜரில் போடுங்கனாக்கா சேலரி அக்கௌண்ட்டில் கேஷ் போடுவீங்க, கேஷ் புக்கில் சேலரி அக்கௌண்ட்டுன்னு போடுவீங்க. ஸோ இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ். நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டோம், எல்லாருமே டபுள் என்ட்ரி ரூலில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா லைக் இது யார் மெயின்டைன் பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்காது, எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. லைக் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், சோல் ட்ரேடர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க வந்து கம்ப்ளீட்டாக டபுள் என்ட்ரி சிஸ்டமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று கேஷ் அக்கௌண்ட், ஒன்று பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடை இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரைட். இன்னொன்று வந்து மளிகை கடை ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ், ஃபஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெட்டார், கடனை யார் அவங்க கடனாக கொடுப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. சப்ளையர்ஸ் கிட்டேருந்து அவங்க வாங்குவாங்க, ரைட், அது அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டெட்டாரும் கிரெடிட்டார் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, கேஷ் அக்கௌண்ட், இது மூணு மட்டும்தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் சில டைமில் என்னன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சில டைமில் ட்ரான்சாக்ஷன் பார்ஷலாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர்னால் நீங்கள் எழுதிருப்பீங்க, கஸ்டமர்கிட்ட காசு வந்துச்சு, கேஷ் புக்கிலும் எழுதுவீங்க, கஸ்டமர் அக்கௌண்ட்லையும் எழுதுவீங்க. அதேமாதிரி நீங்கள் கேஷ் வந்து சப்ளையருக்கு பே பண்ணுறீங்க, கேஷ் அக்கௌண்ட்லும் மெயின்டைன் பண்ணி சப்ளையருக்கு. ஒரு பில்டிங் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேஷ் புக்கில் மெயின்டைன், பில்டிங் அக்கௌண்ட்டே இருக்குது, ரைட். சிலது வந்து டெப்ரிசியேஷன், சப்போஸ் நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அது வந்து டெப்ரிசியேஷன் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். டோட்டலாக ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் வந்து either some will be recorded, either some partially will be recorded, either totally will be ignored. ஸோ இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இன்கம்ப்ளீட் வே அண்ட் இட்ஸ் கால்டு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சொன்னாலும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொன்னாலும் ஒன்று தான், ரைட். இதோட நேச்சர் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி சொன்னால் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். வெறும் 2 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி, ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் எல்லாம் விட்டுருவோம். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, ஒன்றும் யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு மளிகை கடையில் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணி, இன்னொரு மளிகை கடையில் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மே நாட் பி ரிப்ரசென்ட். உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி லெட்ஜர் எதுவுமே பண்ண மாட்டீங்க, எங்கேருந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்ரசென்ட் பண்ணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. சூட்டபிலிட்டி, இது வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நோ லீகல் ஆக்ஷன் வில் பி டேக்கன். ஏன்னா இது யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப், ஓகே, அவங்க மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. யார் கம்பெனிஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் நம்ம படிச்சிருப்போம், அமௌண்ட் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் இருக்கும். வாட் இஸ் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்? பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணணும், தவிர பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ்லேருந்து காசு எடுத்தால் வில் கால் இட் ஆஸ் ட்ராயிங்ஸ். ஸோ நம்ம ரெண்டும் மிக்ஸ்அப் பண்ணல, பிஸ்னஸும் பிஸ்னஸ் மேனும் மிக்ஸ்அப் பண்ணல, நம்ம தனித்தனியாக தான் பார்ப்போம். ஆனால் இதில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். கேஷ் அக்கௌண்ட்டில் சப்போஸ் அந்த மளிகை கடைக்காரவங்களுக்கு அவங்க பையனுக்கு ஃபீஸ் கட்டணுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ்லேருந்து எடுப்பாங்க. அது வந்து ட்ராயிங்ஸாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அது மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. ஸோ மிக்ஸ்அப் பண்ணுறது தான் வந்து இதில் ஒரு ஃபீச்சர். இதில் லிமிட்டேஷன் இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ மெயின்டைனே பண்ண மாட்டோம். உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். பட் இதில் என்னென்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, வெறும் கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் ரெண்டு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ட்ரையல் பேலன்ஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஏன்னா எல்லா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல. நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ண முடியாது. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு, நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி இல்லை, லெட்ஜர் இல்லை, ஏன்னா ஒரு ப்ராப்பராக இல்லை மெயின்டைன் பண்ணல. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு அசர்டைன். ஸோ இதில் வந்து ஃபேர் வியூ ஆஃப் உங்களோட கம்பெனியோட பொசிஷன், உங்களோட பிஸ்னஸோட பொசிஷன் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. எதுக்கு, பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபைண்டிங் அவுட் பேலன்ஸ் ஷீட். எரர்ஸ் அண்ட் ஃப்ராட் கேனாட் பி டிடெக்டட் earlier. ஸோ எரர்ஸ் ஏதாச்சும், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி நீங்கள் கடையில் வச்சு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அவங்க டேட்டார் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பே பண்ணிட்டாங்க, அந்த பைசா வந்து ஃப்ராடாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10,000 கட்டியிருக்கோம், நீங்கள் 1000 எழுதி 9,000 அந்த ஸ்டாஃப் எடுத்துக்கலாம், ரைட். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ எரர்ஸ், ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்கும். கவர்மெண்ட் அக்செப்டே பண்ண மாட்டாங்க, டேக்ஸ் அத்தாரிட்டி யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.